அருள் தருவாய் கவனம் புவிதனை மீட்டு புண்டைகளே அருள்வாய் அருள் தருவாய் கவனம் புவிதனை மீட்டு புண்ணியே அருள்வாய் நாரத புரந்தம் தரும் தருவாயகளை நாரத புரந்தம் தருவாயகளை நாரத புரந்தம் தரும் தருவாயகளை நான் வரை வேதம் தட்டம் உலகத்தின் சேவத்தை கொண்டு கழகத்தின் பெயரால் அண்மை தந்தோக்கம் நாரதமணிவரார் என்ற அதிகாரை எழுந்து மும்மூர்த்திகள் நடுக்கழகத்தை பெற்று பிற கழகத்தை எதிர்நோக்கி வருகிறார். கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே ஈரியல் அடியை 2 அடியாக ஆழ்ந்து 3 அடியை பூலோகத்திய முக்தியதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடியை வழங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்துகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனது ஆடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆதி ஆசையமும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் பொழிகிறது ஓடி வந்தேன், என் மனம் பொழிகிறது ஓடி வந்தேன். ஏழும் தலையேறி ஓடி வந்தேன், ஏழும் தலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பார் அரைத்ததை பறித்து விடுவார் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுண்டா, அரைத்ததை பறித்து விடுவார் கோவிந்தா. உரைத்ததை கீழே என்னும் தத்துவமே, உரைத்ததை கீழே என்னும் தத்துவமே, உரைத்ததை கீழே என்னும் தத்துவமே, அதை உடனவர் வாழ்ந்துடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த கலைஞர் மொழியை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தாலும் இது போன்ற பக்கவைக்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். 3வது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசனுடைய விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைத்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சாதனம். அருமையான ஒளிபெருக்கி. இவ்வளவு திறந்த வெளியிலும் தெளிவாக கொடுக்கக்கூடிய அந்த சிறந்த உதவியாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா 3 நாட்களாகவே ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என்ன பண்றது? அதற்கு அடுத்தபடியாக ரசிகர்கள் நீங்க தான் சரியா இருக்கணும். என்னத்தை எதிரிகள் பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க.
என்ன செய்வது? காண்டபடி ஈவது தாளாண்மை, தண்டி அடைக்கட்டளை ஈவது வன்மை, அடுத்தடுத்து பெருசுடா ஈவது கற்கூலி, பின்செட்டு பொய்த்தான் இவன் என்று போவவள் அவன் குடி எச்சம் இருவேல் இருக்கான். எதையுமே கேட்டு வாங்கக்கூடாது, மனமுந்து செய்யணும். நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் என்ன தெரியுமா? எதிரிகளாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்கள் இன்முகத்தோடு வரைக்கும் நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள். அதற்கு மாறாக மரபாக மாறி உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன செய்யறது? இந்த இடத்துல ஆடல் மணலும் கரகாட்டம் வச்சிருந்தா சும்மா உட்கார்ந்துருப்பீங்க. நம்மளாம் நான் உட்கார்ந்தா இருப்பீங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை போலீஸ், எத்தனை அடி தடவா, எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க தெரியுமா? உங்களை சொல்லி குறவழையா கேட்டா காலம் கெட்டு போச்சுங்கிறியா? காலம் கெட்டு போச்சு. நம்ம தானே காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இறைகன் வெள்ளி உழைத்து சாதி மத வித்தை எனும் தனித்துறைந்தால் சமத்துவனை ஐயர் வர்க்க என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தை கிணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். யார் சொல்றா? இப்ப மனோசரிகளுக்கு ஓரறிவு ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் வந்தவர் நீந்தி வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், அதை செய்யக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு படைத்தால் பகுத்தறிவை 6வது அறிவாக, முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்ல செஞ்சிருக்கிறோம்? இல்ல செஞ்சவங்களை தான் விட்டு வச்சிருக்கிறோம். பொருட்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான். பாக்கி எல்லா சீவராட்சிகளும் அதது அதோட இடத்துடன் ஒற்றுமையாக இருக்கணும். மனித உலகம் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு பிரிவினைகள். ஏன் சொல்றா? பாத்தீங்கன்னா பறவையத்தை பாத்துக்கீங்களா? ஒரு காக்கைக்கு சொத்தாலி போடுங்க, ஒத்த காக்கையை சாப்பிட்டத சரித்திரமே கிடையாது. தன்னுடைய நாவிலால் கரைந்து மற்ற காக்கைகளை அழைத்து ஒற்றுமையாக சாப்பிடக்கூடிய இனம் காக்கை கொள்ளும் பறவையினம். 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது தனிப்பட்ட கருத்து. கல்நடத்தும் குடகுமலை கனிமயத்தில் கருவாகி தலை காவிரியும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காவலில் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறு பாடி வளர்ந்த பாராட்டு கண்ண பாடிகளை கடந்து 6 தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் தவறு கைகாதன் பேர் கொள்ளிட கொள்காடு பெருகி வந்து நம் தஞ்சை மலரோட்டை தாயாகி காப்பவள கருணை காவிரி செல்லும் இடம் எல்லாம் சீர்திருத்தி பேர் வெறிக்கி கண்ணும் கனியாகும் கருணையாக எல்லோருக்குமோ இல்லை எனாலும் பேச வந்த கண்ணடியே வல்லலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயக்கணி நீங்கள் நல்லா இருக்கோனும் நாடும் நேரம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நல்லா இருக்கோனும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து முன்னாலே நீங்க நல்லா இருக்கோனும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு.
நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நீங்க நல்லா இருக்கும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறும் இந்த நாடெங்கும் இல்லாமையும் இல்லை என்றாக நம்ம பகுதியெல்லாம் பனைமரம் மறந்த சார்ந்த பகுதி பாத்தீங்கன்னா பனைமரத்து மட்டையிலே தூக்குணம் குறிப்பிட்டு கூடு கட்டி தொங்கும் அவள் அழகாக இறுக்கமாக பெண்ணி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே களிமண் கொண்டு வச்சிடும். ஏன் தெரியுமா? களிமண்ணிலே விட்டில் குஞ்சில் விண்வெளி கொண்டு ஒட்டி வைக்கும் தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமா இருக்கட்டும் என்பதற்காக. நான் கறிபடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது மனிதர்கள் தான் கிடையாது. இப்ப சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து. சோழ நாடு என்பது எங்க சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சமணிக்கு சுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு. பாண்டிய நாடு என்பது மதுரை மாநகரம். பாண்டிய நாட்டில் முத்துக்கள் விளையுது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக விளவாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேலமுடைத்து. சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானைகளுடைய தந்தங்கள், காடுகள் அடர்ந்த பகுதி, யானைகள் அதிக வாழக்கூடிய நாடு சேரநாடு. அப்ப அன்னைக்கு ஆண்ட மன்னர்களும் அரசர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கார்கள். நம்ம என்ன பண்ணணும்? அவங்க தேடி கொடுத்தத கடைசி வரைக்கும் முழுமையாக காப்பாற்றவே போதும். நம்ம ஒன்றும் புதுசா செய்யப்பட கிடையாது. இப்ப பெரிய கோயில் இருந்தா இதை சொல்லுவாங்க, தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? அதை விட பெரிய கோயில் கிடையாதா? அதை விட பெரிய கோயில் இருக்குது. இப்ப தஞ்சை பெரிய கோயில் உயரம் வந்து 216 அடி. திருச்சியில் இருக்கு ஸ்ரீரங்கம் 239 அடி. ஆக தென்பகுதியை எடுத்துக்கிட்டால் மதுரை மாநகரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வெறும் 99 அடி. இது 3 கோயிலுமே நம்ம நாட்டில் தலை சிறந்த ஆலயங்கள். ஆனா இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெறவில்லை. தெரியுமா? நம்ம நாட்டிலே அரசியல் இடம்பெறவில்லை கிடையாது. நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெற்ற கோயில் சிறுவலிபுத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்திர தலைக்கக்கூடிய கோபுரசிகள். ஏன் இந்த கோயிலை விட்டுவிட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள்? மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்து காட்டக்கூடிய கோயில். எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் அந்த கோயிலே சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வருணங்களும் வண்ணவன கரங்களும் தீட்டப்படவில்லை. அதனால்தான் அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள். அவ்வளவு பெரிய அறிவாளிகள் வேதைகளும் ஆண்ட நாடு. இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழிவை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. என்ன நடக்க போது உலகத்தில் 5 வருஷம் எடுத்து பசகில் வைக்கட்டுமா சிவந்தி பூக்களிலே பந்தகை போடட்டுமா வனத்து நிலவெடுத்து பசகில் வைக்கட்டுமா சிவந்தி பூக்களிலே பந்தகை போடட்டுமா ஆசையில் கட்டு
கேடு தஞ்சம் அழகு பூங்கொடியே காதால் கட்டி வைத்த கட்டத்தாறு இல்லை ஆதாரி வழிபட்டு கரைவதில்லை பணத்தில் இழவெடுத்து பசலில் வைக்கட்டுமா விட்டு தோட்டத்தில் சுற்றுவதற்கு கண்ணாமூச்சி அண்டத்தி நம் கைகள் கட்டுவதற்கு நமது வீட்டு தோட்டத்தில் சுற்றுவதற்கு கண்ணாமூச்சி அண்டத்தி நம் கைகள் கட்டுவதற்கு ஈரமுக்கு இரவி கட்டி வீடு ஈரமுக்கு காதாவை கட்டி வீடு கண்ணத்தில் கண்ணத்தில் கண்ணுக்குள் கண்ணுக்குள் நீங்கள் அடக்கி காதாவை கட்டி வைக்க கட்டுத்தாறு இல்லை பாதவில் அடைப்பட்டு கரைவதில்லை பணத்தில் இழவெடுத்து பசலில் வைக்கட்டுமா திருவெண்ணை வெக்கத்தை தூரத்தில் போக சொல்லி தலையிட்டு சுக்கத்தை சுக்கத்தில் சொல்லு திருவெண்ணை வெக்கத்தை தூரத்தில் போக சொல்லி தலையிட்டு சுக்கத்தை சுக்கத்தில் சொல்லி தீரிந்த ஈழமுக்கு இறகு கட்டி வீடு தீரிந்த ஈழமுக்கு அறவை கட்டி வீடு என்னப்போ என்னப்போ எனக்கு பண்ணது அப்பப்பா அப்பப்பா நீங்கள் அடக்கி காதாரை கட்டி வைக்க கட்டத்தாறு இல்லை பணத்தில் இழவெடுத்து அழகு பூங்கொடியே கட்டி வைக்க கட்டுத்தாறு இல்லை ஆதாரி வழிபட்டு கரைவதில்லை பணத்தில் இழவெடுத்து பசலில் வைக்கட்டுமா இப்ப நம்ம பகுதியெல்லாம் விவசாய சார்ந்த பகுதி அதான் உண்மையும் கூட இப்ப வயக்காட்டிலேயோ இல்லை கொள்ளக்காடிலேயோ காய்கறிகள் விவசாயம் பண்றோம் அந்த காய்கறி விவசாயம் பண்ணி எங்க கொண்டு போறோம் மார்க்கெட் கொண்டு போறோம் அந்த மார்க்கெட்ல சிறிய விவசாயினா வீட்டுல கடையில் தான் கொண்டு பண்ணணும் பெரு விவசாயிகள் தான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க இப்ப நம்ம சிறு விவசாயிகள் நடுத்தரவாதிகள் சிறிய விவசாயிகள் அந்த காய்கறிகள் விவசாயம் பண்ணி எங்க கொண்டு வரோம்னா கடைகளுக்கு வியாபாரத்துக்கு கொண்டு வரோம் அப்ப கொண்டு போகும்போது நகை கடையிலையா காய்கறி விற்கிறது என்ன பண்றது சொல்லி போறலையா சித்திரகை வழக்கம் செந்தவள நாப்பழக்கம் வைத்ததற்கு கல்வி வளவழக்கம் நித்தம் நடையும் நடை வழக்கம் நட்பும் தயையும் குடையும் குரல் கொண்ட என்ன பண்றது இன்னொரு தெரியாதனமா அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம அதெல்லாம் படிச்சு தெரியிருந்தாலும் இன்னொரு யாரும் கேட்கிற மாதிரி கிடையாது எங்க விடுவோம்னா கடைவீதி கொண்டு போறோம் கடைவீதி எங்க போய் சேர்ந்த காய்கறி வியாபாரம் பண்றா மனிதர்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய சாலை ஓரத்திலே சாக்குகளை விரிச்சு கூறு 20 ரூபான்னு விற்கிறாங்க ஒவ்வொரு கூறுவும் 20 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி ஆனா அதே மனிதராகப்பட்டம் பாதரட்சி என்று சொல்லக்கூடிய கால் அடியக்கூடிய பாதரட்சி என்று சொல்லக்கூடிய செருப்பு எங்க இருக்குது 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் பில்லியை கட்டி உள்ள இது போன்ற மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு தூசி உள்ள போதாக கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு ஏசி என்ற குளிர்ச்சாலை பெட்டி பொருத்தப்பட்டு ஏசியில இருக்குது செருப்பு மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி எங்க இருக்குது சாலை ஓரத்திலே சாக்கடையில் விற்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் யாராவது யோசிக்கிறீங்களா ஏன் சொன்னா மீனவர்கள் கடலுக்குள்ளே சென்று 20-30 நாட்கள் கழித்துதான் கரைக்கு வராங்க அந்த மீன் கரைக்கு வரும்போது செத்து நாத்து முடிச்செல்லாம் கொண்டு வராங்க அதுல மனிதர்கள் பார்க்க தரம் பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு ஆனா நல்ல மீனா கொடுங்க நல்ல நண்டா கொடுங்க அதுதான் செத்து போச்சு அப்புறம் நல்ல நண்டு கெட்ட நண்டு அதுல செத்து போச்சுன்னா அதுல தரம் பார்த்து வாங்கி சாப்பிடுறோம்னா அப்ப நாரி போன நண்டு மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு கிடையாது இதுக்குள்ள ஒன்ன வச்சோமா என்ன வச்சோமா நீ பெரியாளா நான் பெரியாளா கோடீஸ்வரர் சொல்வார்கள் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறா என்கிட்ட 2 வயலுக்கு சேர்த்து வச்சுட்ட இப்ப செத்தாலும் நிம்மதியான சார்பார்கள் அவளை பார்க்கின்ற போது கோடீஸ்வரர் சொல்வார்கள் அதே கோடீஸ்வரனை இறந்து விட்ட என்ன சொல்வா தெரியுமா 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால் பணத்தை எப்படா தூக்குறீங்க பணம் நாரி போச்சுடா சீக்கிரம் தூக்குங்கிற பணத்தை அவனுங்க இறந்த பிறகு இடுப்புட வாய்ப்பாக அருணாக்கர் போட்டு அதையே வெட்டிக்கிட்டு தான் போடுவாங்க நெத்தியில ஒத்துருவா காசை ஒட்டி வச்சிருப்பாங்க குளிக்கல் போட்டு மண்ணை தள்ளும் போது அந்த ஒத்துருவ காசையை எடுத்துக்கிறத மண்ணத்துல வைங்க இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை
என்ன ஆட்டம் ஆடணும் அரக்கல இருக்கட்டும். இசையும் தமிழ் சேர்ந்திருந்தால் இசைத்தமிழ் ரெண்டையில எவ்வளவு பெரிய ஆட்டம். இசைத்தமிழ் நீ செய்த சாதனை, இசைத்தமிழ் நீ செய்த சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருந்தோதனை. இசைத்தமிழ் நீ செய்த சாதனை. பசை வருமே சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, அவன் திருச்சபை வர குறைத்த முறையும் பொய்யோ. எட்டுக்கு மண்ணு சுமந்து பிறம்படி பட்ட போதை அழைத்து வாராதிருப்பதல்ல. தாய்க்கொரு பலி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தம்பிக்கு பலி நேர்ந்தால் உமக்கில்லையோ. ஏருக்கு வகையில் மூன்று விலகின்ற தலைவா, உனக்கு பலி நேர்ந்தால் உனக்கெல்வி எனக்கில்லை, உனக்கெல்வி எனக்கில்லை, உனக்கெல்வி எனக்கில்லை. நம்ம நாட்டுல மனிதர்களை மையமாக வச்சுதான் நம்ம நாட்டில் ஒரு தலை சிறந்த ஆலயத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் சொன்னா நீங்க கேட்கலாம், எந்த மனிதனை மையமாக வச்சு எந்த கோயில நம்ம நாட்டில் தலை சிறந்த ஆலயத்தை வடிவமைத்திருக்க சொல்லலாம். ஏன் சொன்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜருடைய கோயில் ஒரு மனிதனை மையமாக வச்சுதான் இந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கின்றது. எப்படின்னு கேட்கலாம், ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை நம்மளை அறியாமல் சுவாசிக்கின்றோம். இதை மையம் வச்சுதான் சிதம்பரத்திலே எம்பெருமான் கருவறையில் இருக்கக்கூடிய கோபுர ஓடுகள்
21,600 ஓடுகள் தங்க ஓடுகளாக இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனித உடம்புல இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள், கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளாரங்கள் 2, வாய் 1, நீர்த்துளை 1, மலை துளாரம் 1, 9 வாசல்கள். இந்த 9 துளாரங்கள் மையமாக வச்சுதான் எம்பெருமானுடைய கோயில் வாசல்களும் 9 வாசல்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாட்டுடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான். உலகத்துடைய மையப்பகுதி, ஆசிய கண்டத்தின் மையப்பகுதி சிதம்பரம். சிதம்பரத்தில் தில்லை நடராஜனுடைய கால் கட்டவர்கள் இருக்கேன். நிலவுலவே இலம் வாங்கிட்டு வராங்க, சந்தனமே பார்த்துட்டு வராங்க. இன்ன வரைக்கும் சிதம்பரத்தை கண்டுபிடிக்க முடியலையே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுடைய மையப்பகுதியை கண்டுபிடிக்க முடியல. உலகத்தின் ஆசிய கண்டத்தை கண்டுபிடிக்க முடியலையே. எத்தனையோ சேட்டலைட் தேடுறாங்க, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப நம்ம நாட்டை ஆண்டவர்கள், மன்னர்கள், அரசர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய புத்திசாலிகள். சமீபத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையை கல்வியை கற்று உலக நாடியெல்லாம் ஒருமுகமாக திரும்பி வந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் பிறந்த நாள் தானே அந்த நாடு. இன்னைக்கு பெரியவர்களை கட்ட முடியுமா? கட்டவே முடியாது. இன்னும் 5000 ஆண்டுகள் போனால் உங்களால் கல்லுகளோடு உருட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அந்த கல்லுக்கு அந்த கோயில் வந்து தலை சிறந்த ஆசிய கண்டத்தில் இதுவரைக்கும் எவனுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட வரலாறு சோழ நாட்டிலே. நம்ம பார்த்தோம், கீழே இருந்து பார்த்தோம்னா மேல பார்த்தோம்னா ஒரு கோபுரத்தில் கல்லு சின்ன கல்லா இருக்கும். அந்த கல்லுக்கு பெயர் வட்ட வடிவ மந்தரக்கல் என்று சொல்வார்கள். அதோட எடை வந்து மொத்தம் 80 ரெண்டாகும். அந்த கல்லை இன்னைக்கு விஞ்ஞான உலகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கா. எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். பகவான் பெரியவன, பக்தன் பெரியவன, பத்தண்டர் பெரியவன், பகவான் பெரியவனே கிடையாது என்னை பொறுத்தவரை. இதற்கு முன்னாடி சாதாரண கல்லு, கருவறை இருக்கக்கூடிய இறைவனாகப்பட்டவன் சாதாரண கல்லு. அந்த கல்லிலே சிலை வடிக்கப்படும் மனிதனாகப்பட்டவன். சிலை வடித்த பிறகு கர்ப்ப கிரகத்தில் கொண்டு வைத்து அதுக்கு உயிர் கொடுத்தவன் மனிதனாகப்பட்டவன். 48 நாள் ஏன் 50 நாள் வைக்க வேண்டியதானே? ஏன் 60 நாள் 100 நாள் வச்சுக்க வேண்டியதானே? ஏனால் ஒரு தாய் வயிற்றில் இருந்து கருதரிச்சு உலகத்தை பார்ப்பதற்கு அடிப்படையாக இருக்குது இந்த 48 தான். ஒரு மனித சாதகத்தை கணிக்கக்கூடிய 20 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், 3 கூட்டி பாருங்க 48. இந்த 8 தான் மனித வாழ்க்கையே இருக்கின்ற. யாராவது யோசிக்கிறோமா? இந்த கல்லை எப்படி கொண்டு போயிருப்பாங்க? வடக்கே வயலுக்கு பக்கத்தில் சாரகாடு வைத்தும், கிழக்கே 3 கிலோமீட்டர் ரெட்டிப்பாறை என்ற இடத்தில் சாரகாடு வைத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக பலாயிரம் யானை உதவியோடும் மக்களுடைய துணையோடு கொண்டு மேல வச்சாங்க. நம்மளாம் வாழ்ற வாழ்க்கையாக கிடையாது. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய நேரம் காலம் மாலை 5 மணியாக இருக்கும். 10 நிமிடங்கள் தாமதமாக இருந்தாலும் குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் வயிற்றில் நெருப்பு கட்டி கொண்டிருக்கூடிய காலச்சூழல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. யாராவது கேட்கிறோமா? கல்லூரி செல்வதற்கு படிப்பதற்கு தானே உனக்கு ஏன் 50,000 40,000 கைபேசி யாராவது கேட்டிருக்கிறோமா? என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெற்றி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளும் 63% அழிந்ததாக நான் சொல்லவில்லை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த கைபேசி எதை கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த கைபேசி வந்தது நம்ம நாட்டுக்குள்ள கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம். சமீபத்தில் 23 நாட்களுக்கு முன்னாடி 24 நாட்கள் ஆச்சு. ஒரு சிறுமியை கற்பழித்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இருட்டு இருந்தால் இருட்டாக முன்னால் முடிந்த ஒரு மெழுகுவத்தை ஏற்றிப்பார். இடம் பிரகாசமா இருக்கின்ற. விதை ஒன்று போட்டால் சொரவனை முளைக்கும் போது என்ன விதைச்சமோ அதை முளைக்கும். நல்ல வழிகள் நாடு எந்த நாடும் பரமனை நத்தியை தேடு. வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நெஞ்சில் பார்த்தி கொண்டிருக்கேன். நல்ல மனிதர்கள் பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் பிறக்கும் போது நல்ல முடியலாக தான் பிறக்கிறோம். அவர்கள் நல்லவர்களாக முதியவையாகவும் அன்னை வளர்ப்பு வச்சிருக்க தாய் வளர்ப்புதான். ஒரு ஆண்மகனாகப்பட்ட குழந்தை பிறகு கருவறை சுமந்து உலகத்திற்கு வெளிச்சத்து காட்டிய தாயாகப்பட்டவள். அப்படி அந்த குழந்தை பிறந்ததும் தன்னுடைய குழந்தையை மார்பலையும் தோளிலையும் சுமந்து குடும்பத்தை பாரத்தை சுமந்து வெளியே சென்று வீட்டுக்குள்ள வரும்போது தன்னுடைய குழந்தைகளை தாய்களை எப்ப பார்ப்போம் இயக்கத்தில் ஒரு ஆண்மகனாகப்பட்டவன். அப்படி வருகின்ற போது குடும்பத்தில் ஏதாவது விடுதல்கள் இருந்தால் அப்படி முகம் சோர்ந்து விடும் ஒரு ஆணுடைய சிந்தனை. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இந்த டிவி டெலிவிஷன் வந்து தொலைக்காட்சி வந்ததான் இன்னைக்கு இந்த சீரியல் என்ற வயலில் நம்ம நாட்டையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போ
நந்தனந்தம் 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 நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாகவே சங்கீத காதில்லை காதலில்லை கண்களில் பார்வையில்லை பார்வையில்லை நாகங்கேந்தி சங்கீதவேலை சாவுன்றதா நம் காலையில்லை என்னாகவே சங்கீத ஜாதி உள்ளை காணவில்லை பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் தோழிகள் வழியுமோ அதை சுடுவதை தாங்க முடியுமோ கனவில் நீ அந்த உயிரில் உறவாய் விழிகையில் இது கழுவு பிரிவாய் தனிமையில் இதயம் தருகாய் இலகையில் நாலு மணிக்கு நாலு மலைகளில் நாலு மணியும் எல்லாம் கருணிதீர் பொருளிதீர் ஜீவனதீர் விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி திரிகள் பொடிப்பட வெளிவரும் ஒருக்கு இசையும் ஒரு மலை இடி என்று வைத்திருப்போம் ஞாபக வேறு நீருவோம் அடிய பாரு காதலி வேறு ஆடிடுவோம் 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 ராஜதீபமே எந்த வாசலில் பாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடுவோம் தீபமே நான் தேடி வந்த ஒரு கோடனிட ஊகம் நீதானே நீதானே மனம் கல்லி நின்று பல கவிதை தந்தவர்கள் நீதானே 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 விழியில் எழும்போதும் வழி கொடுத்தாய் விழி வந்து நீதானே திருகுடித்தாய் விழியில் எழும்போதும் வழி கொடுத்தாய் விழி வந்து நீதானே திருகுடித்தாய் உள்ளை பூவில் உள்ளும் உண்டோ கற்றுக்கொள்ளும் எந்த தேசமே தீபமே சரி 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 இகரித்து தகரி சரி சரி இதரி 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 சரி வரவரி சரி வரவர இதரி இதரி தரி சரிக 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 கபபபரி இதல் நித தனி தனி பதரி சதத தனி சை கனி சை கனி தனி தப்பதையோ தைரோ 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 ஜெகன 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 பவன ஜெகன 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 பவன பவன ஜெகன 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 பவன ஜெகன 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 தைரோ
உள்ளூர்க்குள்ள இவ்வளவு எதிரி இருக்கீங்களே, அயல் நாட்டுக்காரன் என்ன ஒண்ணு மிரண்டு உயர மாட்டானா? எப்படின்னா கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடி 25 வருஷம் குழந்தையா இல்லையா, ஒரு சின்ன கதையை சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் இணைச்சி அடிக்கணும். 25 வருஷம் குழந்தையே கிடையாதான். இனிமே நமக்கு எங்கே குழந்தை வரக்க போதும் சொல்லி கணவன் மனைவி இருக்கிற சொத்துக்கு தலை வித்துட்டு சாப்பிட்டு விதி வந்தனைக்கு செத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் துயரத்தோட துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, மனவேதனையோட. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள ஜாதக பார்க்கிறவர் வந்திருக்கிறார், என்ன மாதிரி ஒரு சாமியார், நல்ல மனுஷன். அப்ப அப்படி உள்ள வரும்போது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, என்னடி இவரை பார்த்த ஜாதகம் பார்த்து சொல்றாங்க. ஒரு முறை இவருடைய ஜாதகத்தை அவங்கள்ட்ட வச்சு பாப்பமே, இவர்கிட்ட ஐயா விட்ட இவர் என்னதான் சொல்றாரு பாப்பமே அப்படின்போது, சரி வாங்க ஐயா போது அந்த சாமியார் கேட்கிறாரு, என்னமா உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஐயா கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தைகளே கிடையாது, எங்களுக்கு குழந்தைகளை எதுவும் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்கிறார். அப்ப அந்த ஜாதகக்காரர் சொல்றாரு, எடுத்து பார்த்துட்டு ஏடுகளை புரட்டி பார்த்துட்டு சொல்றாரு, இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடையாது, ஆனா இன்று முதல் அடுத்த வருடம் திரும்ப ஓட்டும் போது ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறக்கும் ஜாதகத்தில் இருக்கு. சந்தோஷம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும். அடுத்த பக்கம் பிறற்றார். ஆனால் இந்த குழந்தை பிறந்தன்றைக்கு இந்த குழந்தையை தகப்பனாப்பட்டனை இறந்து விட்டுவான். யார் ஊதுறது? இரவு சொல்லி மனக்கவலையோட 2 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கார்கள். அந்த ஜாதகத்தை கணித்து சொன்னவர் போல மறு வருடம் ஆம்பளை குழந்தை பிறந்தது. 3 பேர்களும் நலமாக சுகமாக வாழ்கிறார்கள். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த சாமியார் வயசாயிருச்சு, கண்ணாடி விட்டு கம்பூடிட்டு வரார். புருஷங்கரன் சொல்றாரு, இவரை பார்த்தா நமக்கு ஜாதகத்தை கணிச்சு சொல்ற மாதிரி இருக்குது, அவர் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்போது அழைச்சிக்கு வந்து உட்கார வச்சு சொல்றாரு. கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படின்போது அந்த சாமியார் சொல்றாரு, அம்மா எனக்கு வயசாகி போச்சு, கண்ணு வேற மாசு தட்டி போச்சு, நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொன்னீங்களே, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் பிறந்தன்றைக்கு குழந்தைய தகப்பனாகப்பட்டவன் இறந்து விடாது என்று சொன்னீங்களே, நாங்க 3 பேரும் நலமாகத்தான் இருக்கிறோம். ஏன்டா அகராதி முடிச்சாங்களா? சொல்வதை கேட்கல. அப்ப சொல்றாங்க, சொல்லி கொண்டு போது சரியா ஞாபகம் இல்லையாமா அப்படிங்கிறாப்ல. இல்லையா நாங்க 3 பேரும் நலமாகத்தான் இருக்கிறோம் இருக்கேன். இல்லம்மா என்னுடைய ஜாதகம் போய் சொன்னாருமா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்போது ஜாதகத்தை எடுத்தாது பாக்குறாங்க, நம்ம சொன்னதுக்கு தவறாக இருக்குமோ என்று சொல்லி அச்சொத்தடு திரும்பி பிரட்டி பார்க்கிறார். நிச்சயமாக இந்த குழந்தைய தகப்பனாகப்பட்டவன் இறந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறான். நாங்க 3 பேரும் நலமாகத்தானே இருக்கிறோம் ஐயாங்கிறான். அப்போது அந்த சாமியார் சொல்கிறார், ஜாதகத்தை கணிச்சு சொல்றார், உன் மனைவிக்கு குழந்தை பிறந்த அன்றைக்கு இந்த ஊர்ல இல்ல இந்த பகுதியில அக்கம் பக்கத்துல எதிர்த்த வீட்டுல யாராவது ஒரு ஆண்மகன் இறந்தானான்னு கேட்கிறாப்புல. ரொம்ப நேரம் புருஷங்கரன் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாங்க சாமி, என் பொண்டாட்டிக்கு ஆம்பளை புள்ள பிறந்தன்றைக்கு எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் பிச்சைன்னு ஒருத்தன் எதிர்த்து போயிட்டாயா அப்படின்னு இருக்காப்புல. அட சண்டாரா குழந்தைக்கு தகப்பேன் நீ கிடையாதுடா, அவன் தாண்ட உன் குழந்தைக்கு தகப்பேன் அப்பனாப்ல. இப்படி நான் உலகத்துல நடக்குது, யாரும் கோச்சுக்கிறாதீங்க, நகைச்சுவையோட இருக்கணும். பிள்ளாங்கரத்தை சார்ந்த சாமியாரி அவர்கள் பரிசுகள் வழங்கி ஒரு பாடலை கேட்டிருக்கார்கள். நிச்சயமாக பாடி சொல்லி அதை விட ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடி உங்களுக்காகவே பாடம் சொல்லி 2 முடிங்க மரணத்தை எண்ணி இது மாதிரிலாம் இருக்கு. புத்தி மத்தோடு குலைச்சிக்கிற உலகம் ரொம்ப பெருசு. அதனை இந்த ஊதுற மாதிரி பாருங்க ஊதிக்கிட்டு நெல்லுக்கு பாய்க்கிற விருந்தோடி புல்லுக்கு ஓடி புசிக்கின்னு இருக்கேன். நெல்லுக்கு தான் தண்ணியா பாய்ச்சலாம், பக்கத்துல ஒரு புல்லு இருக்கு இல்லையா, அது போலதான் என்னதான் இருந்தாலும் என்ன வரப்போகுது, நடக்கிறதா நடக்க போகுது. இவ்வளவு சொல்லி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்லி மாடிடர் மரணம் மீதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவது நீ விட்டு விட்டாலும் அவர்களில் விந்துதான் ஒரு என்னை அறிந்தாய் எல்லாம் அறிந்து கொண்டாய் கண்ணல் மனது கல்மனதென்றோ
காண்டீபம் நழுவவிட்ட காண்டீபம் அனுபவித்தாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியினானே சொல்பவள் கல்கள் சொல்பவள் கல்கள் துணில் தருமம் வாழ்கே புண்ணியம் இது வந்து உலகம் சொல்றாரே அந்த புண்ணியமும் கல்லடிக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணடிக்கே கண்ணனே காட்டினார் கண்ணனே சாட்டினார் கல்லனே கொலை செய்கின்ற காண்டீபம் எடுக கை வண்ணம் எடுக இக்கனவெல்லாம் சிவக்க உன்படி கொண்டேனடா உள்ளம் உறங்காதே பதி வல்லவள் வகுத்ததடா வருவதை எதிர்கொள்ளடா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதே பதி வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா
நன்றி 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 நன்றி. என்ன அழகு என்ன அழகு, எங்குமே காணாத காட்சி அழகு. பண்ணமன மலர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபாட சொல்லுகின்றது. ஏதோ ஒரு காலம் கேட்கின்றது. ஊதுங்க தம்பி, என்னன்றது உங்க ஊருக்கு வந்திருக்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்க வாயும் உங்க கூட சாமாங்க, நீங்க வாயை வச்சு ஊதிக்கங்க. என்னத்தை சொல்றது, ஏதோ ஒரு காலம் கேட்கின்றதே.